அண்மைச் செய்தி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. விக்சித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு உறுதி செய்துள்ளது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றியுள்ளது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டவயல் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். 100 நாள் வேலை அடிக்கடி வைக்கவும் இல்லை. நாங்கள் 20 நாள் கூட இன்னும் உருப்படியாக போகவும் இல்லை. இந்த வருஷத்தில் போய் 20 நாள் போனதுலேயுமே 4 நாள் 3 நாள் போகிறோம். போனதில் 200 மணிக்குத்தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக எங்களுக்கு சம்பளமும் ஒழுங்காக கிடைக்கல. எங்களுக்கு வேலையும் ரெகுலராகவும் கிடைக்கல. நாங்களே கொஞ்சம் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் கம்மியான உள்ளவுதேன். எங்களுக்கு அடிக்கடி இந்த வேலை கிடைக்கும்னு பார்த்தா அந்த வேலையும் எங்களுக்கு கிடைச்ச பாடில்லை. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து வேலை கொடுக்குற மாதிரி பாருங்க. எங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல, 4 நாள் 3 நாள் கொடுத்துட்டு கடைசியில் 50,000 வச்சு மட்டும் வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு வேலையே இல்லை. 20,000 வச்சு வருஷத்தோடு வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வேலை வேணும். நாங்கள் அப்போனா என்ன செய்கிறது? வேலை இப்போ ஒரு 5 நாள் தான் அது. ஒரு 3 நாள் வேலை வாங்கினாங்க. அத்தோட வேலை வேணாம்னு அவங்களே நிறுத்தி விட்டாங்க. அந்த 20 நாளையே வச்சு வேலை வாங்குறாங்க. நாங்கள் கேட்டால், நாங்கள் போய் கேட்டால் நாங்கள் அது அந்த 50 நாள் பார்த்தா தான் உங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி இப்போ வேலை பார்க்குறது? இப்போ நாங்கள் என்ன பட்னியாக கிடக்கிறது? நாங்களும் சமசாரியும் சும்மா ஒரு இடம் 2 இடம் வச்சிருந்தா அதுவும் தண்ணியில் முழுங்கிக்கிருச்சு. இந்த தண்ணியும் பிடிச்சிருச்சு. சாப்பாடு கூட நெல் வராது உங்களுக்கு. எங்களுக்கு 100 நாள் வேலை அதிகமாக கொடுக்கல. 100 நாளில் நாங்கள் 20 நாள் கூட பார்க்கல. நாங்கள் வறுமையில் உள்ள உதவி எங்களுக்கு டெய்லி வேலை வேணும். எங்களுக்கு வேலை கிடைக்கும்படி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போயிருக்கோம் 100 நாள் 20 நாள் தான் பார்த்துருக்கோம். சம்பளம் கம்மியாகத்தான் போடுறாங்க. எல்லாருக்கும் 100 நாள் வேலை கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வேலைக்கு போனேன். ஒரு 17 நாள் தான் போனேன். அதோட இப்போ பதிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட வீட்டில் இருக்கப்பா. எங்களுக்கு தினம் வேலை கொடுக்க சொல்லுங்கப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை, நடக்க முடியாது. போய் என்னத்தையே நாங்கள் போய் அங்கே வேறு வேலையை பார்த்துட்டு நாங்கள் வரப்பா. காலையில் சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் பதிய போயிலே எங்களுக்கு பதிய மாட்டி சொல்கிறாங்க. அந்த 15 ஆளோ 10 ஆளோ வேலை வைக்கிறாங்களாம். அந்த ஆள் தான் டெய்லி நாங்கள் பதிவோம், உங்களை பதிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் விவசாயக்காரங்க என்ன செய்ய முடியும்? 100 நாள் வேலைக்கு போனால் எங்களுக்கு ஏதோ ஒரு வெஞ்சனை விவசாயத்துக்கு வாங்கி திம்போம். வேற என்னத்தை வாங்கி திங்க போகிறோம்? நாங்கள் அதில் என்ன நகையை நட்டை நாங்கள் பண்ணி போட போகிறோம்? ஏப்பா ஓயப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. விவசாயம் நம்பி நாங்கள் இருக்கிறவங்க முடியாத கிளடங்கட்டையை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். அப்புறம் எப்படி ஆகுறது? இதையும் கட்டு பண்ணிட்டேன்னா அப்புறம் சும்மா இருக்க வேண்டியதே. எங்களுக்கு 100 நாள் வேலை 1 வாரம் கொடுக்குறாங்க. ரெகுலராக கொடுக்குறத 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகும். ஆனால் வாரம் சம்பளம் எங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலேயும் இல்லை 15 நாள்லையும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 220 ரூபா மினி 1600 சம்பளம். 100 நாள் வேலை கொடுத்துருக்காங்க, சந்தோஷம்தான். ஆனால் மாதத்துக்கு 6 நாளைக்கு கொடுப்பாங்க. வருஷம் 100 நாள் வேலைன்னு சொல்கிறாங்க. 100 நாள் வர்றதில்லை. ஒரு நபருக்கு 40 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. 40 நாள் வேலை பார்ப்பாங்க. குடும்பத்தில் 2-3 பேர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 100 நாள் வரும். ஆனால் 3 பேரையும் சேர்த்து கணக்கெடுத்தா 100 நாள் வரும். ஒரு ஆளாக இருக்கிறவங்களுக்கு 100 நாள் வரலை. 100 நாள் வேலை கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும். சம்பளம் 260 ரூபான்னு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாலிடேனா ஒரு நாள் லீவு போயிடும். வாரம் இல்லைன்னா மாசத்துக்கு 1.5 மாதம் 2 மாதம் சென்று தான் எங்களுக்கு வேலை வருது. 6 நாளைக்கு. அது மாசம் கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும். 100 நாள் வேலை வாரம் மாசம் கொடுத்தாலே அந்த 100 நாள் வந்துடும் வேலை எங்களுக்கு. சம்பளம் சில சமயம் உடனே ஏறும், இல்லைன்னா ஒரு லேட்டா ஏறும் சம்பளம். ஒரு சமயம் 5 நாளைக்கு இருக்கும் வேலை. ஒரு சமயம் 6 நாள் கொடுப்பாங்க. 1 மாதத்துக்கு வேலை கொடுப்பாங்க. சம்பளம் இந்த 1500 ரூபா வரும். ஒரு சமயம் குறைச்சி வரும். எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 20 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க. 100 நாள் வேலை. அதுலேயும் அந்த சம்பளம் 200 ரூபா தான் கொடுக்குறாங்க. இது 1 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும் அந்த சம்பளம் ஏறுறதுக்கு. அதுவும் சில பேர் முடியாதவங்களெல்லாம் அந்த வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையும் கொடுக்குறாங்க சார். அந்த சம்பளம் அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்காது. அந்த 200 வருஷத்துக்கு ஒரு 20 நாள் தான் அந்த வேலையும். இப்போ ஒரு வாரம் அந்த வேலைங்க 4 நாளைக்கு 3 நாளைக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பாட்டிட்டாங்க. அந்த சம்பளம் 3 நாள் சம்பளத்தை அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகிடுது. இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் கொடுத்துட்டு அப்படி நிப்பாட்டி விடாங்க.
சார் நாங்கள் ஒரு நாளைக்கு 200 6 நாளைக்கு 1200 தான் சம்பளம். அது ஒரு வாரம் உடனே ஏற்றி விட மாட்டாங்க. 20 நாளாகவும் 15 நாளாகவும் 10 நாளாகவும் ஆகும். அந்த சம்பளம் எடுக்கிற அந்த காசு எடுக்கிற வரைக்கும் வேறு பொழப்பு இல்லாதான் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வயசான காலத்தில் நான் ஒண்டி தான் 100 நாள் வேலை செய்வேன். அதுலேயும் இந்த காசு சட்டுன்னு ஏறாது. அந்த காசு ஏற காட்டிலையும் அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி வெத்தலை பக்கம் அது டீ குடிச்சிக்கிட்டு உட்காந்து இருந்துட்டு கடைசியில் தான் ஏற்றி விடுவாங்க. வருஷத்துக்கு எத்தனை நாள் வேலை கொடுப்பாங்க? வருஷத்துக்கு 30 நாள் வேலை கொடுப்பாங்க. மற்ற நாள்லாம் என்ன செய்வீங்க? மற்ற நாளும்